இன்னைக்கு வாமனாவில் ஸ்டாலின் அண்ணாச்சி தேர்தல் அறிக்கை என்னாச்சு அப்படின்ற தலைப்பில் தான் பேச போகிறோம். ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் மட்டும் 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் ஊழல் மணிகளான தங்கமணி, வேலுமணி மற்றும் ஒட்டுமொத்த ஊழல் அமைச்சர்களும் அதிமுக அமைச்சர்களும் சிறைக்கு செல்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையில் அவர் சொல்லியிருந்தார். இது எல்லாத்தையும் விட நான் முதல்வரானால் கொடநாடு கொலை வழக்கை கையில் எடுப்பேன், யார் தவறு செய்தார்களோ, யார் கொலை குற்றம் செய்தார்களோ அவர்களை சிறைக்கு அனுப்புவேன் அப்படிலாம் அவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து தான் முதலமைச்சரானார். அதே போல் நேற்று பார்த்தீங்கன்னா எடப்பாடி பொள்ளாச்சியில் என்ன பேசியிருக்காருன்னா, நியாய விலை கடையில் தேங்காய் எண்ணெய் விநியோகம் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி எடப்பாடி ஒரு உத்தரவாதம் கொடுத்துருந்தாரு. நான் எடப்பாடியை பார்த்து என்ன கேள்வி கேட்குறேன்னா, கடந்த ஆட்சியில், அதாவது உங்களுடைய ஆட்சியில் செல்லூர் ராஜு கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ தான் ரேஷனில் உளுந்து போடுறது நிப்பாட்டப்பட்டது. ரேஷனில் செல்வி ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் உளுந்து விநியோகம் பொதுமக்களுக்கு போயிட்டு இருந்தது. எப்போ செல்லூர் ராஜு கூட்டுறவுத்துறை அமைச்சரானாரோ, செல்வி ஜெயலலிதா அம்மா உயிரோடு இல்லையோ, ஒட்டுமொத்த ராஜாங்கமோ எடப்பாடி கையில் வந்ததோ, அதுக்கு பிறகுதான் நியாய விலை கடையில் உளுந்து போடுவது நிறுத்தப்பட்டது. இதை பெண்கள் எல்லோரும் மறந்து விட்டார்கள். ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஆண்கள்கிட்ட ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு, அதாவது நான் அதை தர்றேன் இதை தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு நீங்கள் ரிலாக்ஸாக இருந்துடலாம். ஆனால் பெண்கள்கிட்ட மட்டும் ஏதாவது வாக்குறுதி கொடுத்துட்டு நீங்கள் தப்பிக்கவே முடியாது. பெண்கள்கிட்ட இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் தயவு செய்து எதிர்க்கட்சியினர் ரேஷனில் உளுந்து போடுவது, உளுந்து விநியோகம் செய்வது செல்லூர் ராஜு கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் நிறுத்தப்பட்டது அப்படிங்கிற பிரச்சாரத்தை திருப்பி திருப்பி வர்ற தேர்தலுக்குள்ளே, அதாவது ஏப்ரல் 19க்குள்ளே முன்வைத்து பிரச்சாரம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெண்களோட ஓட்டு உங்களுக்கு விழுகும். இதை தயவு செய்து எதிர்க்கட்சியினர் கையில் எடுக்கணும். அதே போல் ஸ்டாலின் மேலே எனக்கு என்ன கோபம், தனிப்பட்ட முறையில் என்ன கோபம் அப்படின்னா, நீங்கள் முதலமைச்சரான புதுசில், அதாவது நீங்கள் முதலமைச்சராகி கரெக்டாக ஒரு 100 நாள் இருக்கும்போது சட்டமன்றத்தில் கொடநாடு கொலை வழக்கை நீங்கள் கையில் எடுத்தீங்க. திருப்பி விசாரணை செய்யப்படும் அப்படின்னு சொன்னீங்க. உடனே எடப்பாடி பயந்துட்டு சட்டமன்றத்திலேருந்து வெளியில் போனார். பின்னாடியே அவரோட குரூப்லாம் வெளியில் போனாங்க. அதுக்கு பிறகு கலைவாணர் அரங்கத்தில் இவங்கெல்லாம் இந்த கருப்பு கலர் சட்டையெல்லாம் போட்டுட்டு போராட்டம்லாம் பண்ணாங்க. 2 நாள் சட்டமன்றத்துக்குள்ளேயே வரலை. 2 நாள் சட்டமன்றத்துக்குள்ளேயே வரலை. ஏன்னா அவ்வளோ பயம் எடப்பாடிக்கு. எடப்பாடி உண்மையிலேயே அந்த கொடநாடு கொலையை செய்யலை அப்படின்னா ஏன் பயந்து சட்டமன்றத்திலேருந்து ஓடுறாரு? கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு கலைவாணர் அரங்கத்தில் என்ன காரணத்திற்காக அவர் போராட்டம் நடத்தினார்? சரி, இப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, ஆரம்பத்தில் வேலுமணியை பிடிக்க போனீங்க, அப்புறம் கேடி ராஜேந்திர பாலாஜியை பிடிச்சி சிறையில் அடைச்சிங்க. இப்படி ஒவ்வொரு அமைச்சரையாக ஸ்டாலின் பிடிச்சி சிறையில் போட்டார். அதே போல் ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா பாவம், அந்த மனுஷன் உண்மையிலேயே எந்த விதமான தவறும் செய்யலை. ஏதோ கள்ள ஓட்டு போட போனதை பிடிக்கிறதுக்காக போனார். ஸ்டாலினுக்கு தனிப்பட்ட முறையில் ஜெயக்குமார் மேலே ஏதோ காழ்ப்புணர்ச்சி போடுறது. அவர் அந்த சொத்து குவிப்பு அந்த மாதிரி இதெல்லாம் ஜெயக்குமார் உள்ளே பிடிச்சி போடல. ஒரு சில்லி மேட்டரில் ஜெயக்குமார் உள்ளே பிடிச்சி போட்டார். சரி, இப்படி படிப்படியாக ஒவ்வொரு அமைச்சராக உள்ளே பிடிச்சி போட்ட ஸ்டாலின் சில பேரை தூக்க முயற்சி பண்ணார். தூக்க முடியல. யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ்பி வேலுமணியெல்லாம் ஸ்டாலினால் தூக்கி போட முடியல. அதுதான் உண்மை. ஸ்டாலின் இதை ஒத்துக்கிட்டே ஆகணும். எஸ்பி வேலுமணியை ஸ்டாலின் சிறையில் அடைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணார். ஆனால் கோவை அப்படிங்கிறது எஸ்பி வேலுமணியோட கோட்டையாக இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஸ்டாலினால் அதை முடியவே இல்லை. இப்போ எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் ஒரு ரகசிய உறவு இருக்கிறது
நல்லா தெளிவாக தெரியுது. திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக கைகோர்த்து செயல்படுகிறார்கள். எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா, சபாநாயகர் அப்பாவு வேண்டுமென்றே எடப்பாடி பக்கத்தில் ஓபிஎஸ்ஸை உட்கார வச்சார். எடப்பாடி ஏதோ இந்த பிடிக்காத பொண்டாட்டியை பார்க்குற மாதிரி அப்படியே மூஞ்சியை வந்து அப்படி திரும்பிட்டு உட்காந்துருந்தார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, உருன்னு சட்டமன்றத்தில் வந்து முகத்தை அப்படி திருப்பிட்டு உட்காந்துருந்தார். என்னமோ ஓபிஎஸ் வந்து அவருக்கு பிடிக்காத மனைவி மாதிரி அவருடைய முகபாவனை இருந்தது. பாவம் ஓபிஎஸ் பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருந்தது. ஆனால் திடீரென்று ஏன் ஸ்டாலின் ஓபிஎஸ்ஸை தூக்கி லாஸ்ட் பெஞ்சுக்கு தூக்கி போட்டார்? எடப்பாடியின் கோரிக்கை, நீண்ட நாள் கோரிக்கை ஏன் திடீரென்று நிறைவேற்றப்பட்டது? இது எனக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஏன்னா ஆரம்பத்தில் எடப்பாடி எவ்வளவோ கேட்டார், ஓபிஎஸ்ஸை என் பக்கத்தில் உட்கார வைக்காதீங்க, என் பக்கத்தில் உதயகுமாரை உட்கார வைங்கன்னு சொல்லும்போது சுத்தமாக செவிசாய்க்காத திமுகவும் சபாநாயகர் அப்பாவும் ஏன் திடீரென்று எடப்பாடியின் கோரிக்கையை நிறைவேற்றி ஓபிஎஸ்ஸை தூக்கி பரிதாபமாக பின்னாடி தூக்கி போட்டீங்க? அப்போ இதில் இருந்தே என்ன தெரியுது அப்படின்னா, ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் இடையில நடந்திருக்கு. அது என்னன்றது தெரியல. ஸ்டாலினுடைய மிகப்பெரிய தவறை வந்து எடப்பாடி வந்து ஏதாவது சொல்லி மிரட்டி இருக்கலாம். அதுக்கு பிராயச்சித்தமாக எடப்பாடி என்ன கேட்டிருக்கலாம்னா, ரைட்டு, நீ பண்ண தவறை நான் பெருசாக பிரச்சாரம் பண்ண மாட்டேன், அதுக்கு பதிலாக ஓபிஎஸ்ஸை மட்டும் தூக்கி பின்னாடி தூக்கி போட்டுருங்க, நான் கொஞ்சம் நிம்மதியாக உட்காரணும், ஏதோ பிடிக்காத பொண்டாட்டி பக்கத்தில் உட்கார்ற மாதிரி இருக்குது அப்படின்னு எடப்பாடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் 2 பேருக்கு இடையில வந்து ஒரு பரஸ்பர புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து ஏற்பட்டு அதன் காரணமாக ஓபிஎஸ்ஸை தூக்கி பின்னாடி போட்டுட்டாங்க. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்டாலின் கொடநாடு கொலை வழக்கை கரெக்டாக ஆட்சிக்கு வந்து 100 நாள் கிட்டே இருக்கும்போது எடுத்து ஏதோ சுறுசுறுப்பாக அந்த வழக்கை வந்து முடுக்கி விட்டு எடப்பாடியை உள்ள தூக்கி போட்டுற மாதிரிலாம் பயங்கரமாக சீன் போட்டார். ஏன் இப்போ அதை பற்றி ஒன்றுமே பேசுகிறது இல்லை? கொடநாடு கொலை வழக்கு இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது? அது ஏன் வந்து அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற கேள்வி என் மனசில் மட்டும் இல்லை, என்ன மாதிரி பல பேர் மனசில் இருக்குது. அதே போல் சமீபத்தில் ஒரு 3-4 மாதம் முன்னாடி, அநேகமாக ஒரு 3 மாதம் முன்னாடி நினைக்கிறேன், எடப்பாடி என்ன பண்ணார் அப்படின்னா, மேத்யூ சாமுவேல், தெஹல்கா ஆசிரியர் மேத்யூ சாமுவேல் வந்து மேல்முறையீடு பண்ணியிருந்தார். இந்த வழக்கை வந்து யார் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீதிபதிகளான ஆர் மகாதேவன், முகமது ரஃபிக் அப்படின்னு நினைக்கிறேன். திருப்பி சொல்கிறேன், நீதிபதிகள் ஆர் மகாதேவன், முகமது ரஃபிக் நினைக்கிறேன். அப்போ மேத்யூ மேலே எடப்பாடி மான நஷ்டம் கேட்டு, அதாவது மான நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு போட்டிருந்தார். 1,10,00,000 ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு எடப்பாடி வழக்கு போட்டிருந்தார். அதாவது கொடநாடு கொலை வழக்கில் வந்து என்னை சாமுவேல் மேத்யூ வந்து தொடர்பு படுத்தி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி இவர் வந்து அவதூறு வழக்கு போட்டிருந்தார். யார்? எடப்பாடி. பதிலுக்கு மேத்யூ சாமுவேல் வந்து மேல்முறையீடு பண்ணியிருந்தார். அந்த மேல்முறையீட்டை யார் இப்போ பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மதிப்பிற்குரிய நீதிபதிகளான ஆர் மகாதேவன் மற்றும் முகமது ரஃபிக். அப்போ எடப்பாடி கோர்ட்டுக்கு நேரில் வந்து சாட்சி சொல்லணும் இல்லையா? ஆனால் எடப்பாடி என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு கால் வலி, என்னால் நீதிமன்றத்துக்கு நேராக வர முடியாது, அது வந்து மாஸ்டர் கோர்ட்டாக இருக்கிறதுனால நான் அங்கே வந்தேன்னா எனக்கு பாதுகாப்பு கிடையாது, அந்த இடத்துல வந்து கூட்டம் வந்து சூழ்ந்துக்கும், என்னமோ இவர் பெரிய எம்ஜிஆர்னு நினப்பு, மனசுக்குள்ளே எடப்பாடிக்கு ஒரு பெரிய ஸ்டார்னு நினப்பு இவருக்கு, நான் வந்து மாஸ்டர் கோர்ட்டுக்கு வந்தால் கூட்டம் வந்து சூழ்ந்துக்கும், என்னுடைய உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நீதிபதிக்கிட்ட சீன் போட்டு நான் வீட்டில் இருந்தே அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அநேகமாக இவருடைய வழக்கறிஞர் வந்து கார்த்திகே பாலன்னு நினைக்கிறேன், அவரை வச்சு வீட்டிலேயே வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணி விட்டார் எடப்பாடி. இப்போ இந்த இடத்துல என்னுடைய கேள்வி என்னென்னா, நீதிமன்றத்தில் மட்டும் எப்போவுமே பொய்யான தகவலை வந்து கொடுக்கக்கூடாது, நீதிமன்றத்தில் எப்போவுமே உண்மையான தகவல் தான் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது எடப்பாடி தனக்கு கால் வலி, என்னால் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வர முடியாது, நல்லா பாயிண்ட்டை கவனிக்கணும், சென்னையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்துக்கு என்னால் வர முடியாது, ஏன்னா எனக்கு ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக கிட்டத்தட்ட
1/2 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டைப்பாக தவழ்ந்து என்னோடய காலில் வந்து ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால் நான் வந்து நடக்கவே முடியாது, நான் ஸ்ட்ரெச்சரில் தான் வரணும் அல்லது வீல் சேரில் தான் வரணும் அப்படின்லாம் சீன் போட்டு நீதிமன்றத்திலும் நீதிபதிகளுக்கும் பொய்யான தகவல்களை கொடுத்த எடப்பாடி கரெக்டாக 1 மாதமா அல்லது 1 மாதத்துக்கு மேலே நீங்கள் எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க, சூறாவளி பிரச்சாரத்தை அதிமுகவுக்காக செஞ்சிட்ருக்காரு. பறந்து செய்கிறாரு. ஒவ்வொரு மாவட்டமாக சுறுசுறுப்பாக போயிட்டு இன்னைக்கு திமுக விட அதிமுக தான் பிரச்சாரம் பண்ணுறதுல ரொம்ப ஸ்பீடாக இருக்குது அப்படின்றத நாம் களத்தில் பார்க்குறோம். அதாவது சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் பார்க்குறோம், அதே போல் மற்ற இதர அந்த தொலைக்காட்சிகள் வாயிலாகவும் நாம் வந்து பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இதை நீதிபதிகளும் கண்டிப்பாக பார்ப்பாங்க. நீதிபதிகளுக்கும் வந்து அந்த நியூஸ் பார்க்குற பழக்கம்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். தினந்தோறும் எடப்பாடி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போயிட்டு ஒரு நாள் கூட தவறாமல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போயிட்டு சூறாவளி பிரச்சாரம் செய்யும்போது மட்டும் எடப்பாடிக்கு கால் வலி இல்லையா? இந்த பாயிண்ட்டை மேத்யூ சாமுவேல் கையில் எடுக்கணும். அப்படி ஒருவேளை மேத்யூ சாமுவேல் கையில் எடுக்கலை அப்படின்னா வேறு யாராவது எடப்பாடியினுடைய எதிராளிகள் யாராவது இந்த பாயிண்ட்டை வந்து கையில் எடுக்கணும். அதே போல் நீதிபதிகளோட பார்வைக்கு எடப்பாடி தினம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போயிட்டு சூறாவளி பிரச்சாரத்தை, அதாவது இந்த ஃபோட்டோலாம் வச்சுட்டு அப்புறம் இந்த வீடியோ ஆடியோலாம் போட்டு பயங்கரமாக கேன்வாஸ் பண்ணுறாரு. ஒரு மாவட்டத்துக்கும் சோம்பேறித்தனமே படாமல் பறந்து போய் பிரச்சாரம் பண்ணும்போது மட்டும் எடப்பாடிக்கு கால் வலி இல்லையா? இதைத்தான் நான் திருப்பி கேட்குறேன். அப்போ எடப்பாடி நீதிபதிக்கும் நீதித்துறைக்கும் வந்து பொய்யான தகவல்களை கொடுத்திருக்கிறார். அதனால் தயவு செய்து மாண்புமிகு நீதிபதிகளான ஆர் மகாதேவன் அவர்களும் முகமது ரஃபீக் அவர்களும் தயவு செய்து எடப்பாடியை நேரடியாக மாஸ்டர் கோர்ட்டுக்கு வரவழைத்து அந்த வழக்கை வந்து விரைவாக விசாரித்து எடப்பாடியை சிறையில் தள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.